நம்ம இந்த வீடியோவில் டேம்னம் சைன் இன்ஜூரியை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து இன்ஜூரியஸ் சைன் டேம்னம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டேம்னம் சைன் இன்ஜூரியை பார்க்கலாம். ஸோ டேம்னம்னா டேமேஜஸ் இன் த சென்ஸ் ஆஃப் மணி ஆர் லாஸ் ஆஃப் கம்ஃபர்ட் ஆர் சர்வீஸ் ஆர் ஹெல்த் எக்ஸெட்ரா. சைனே ஆர் சைன் மீன்ஸ் வித்தவுட். ஸோ இன்ஜுரி அப்படின்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் அ லீகல் ரைட் ஆர் இன்ஜுரி டு லீகல் ரைட் ஆர் violation of a legal right. So damnum sine injuria means damage without the infringement of legal right. In this case, the plaintiff suffers loss or damage without any injury to his legal right. Since there is no infringement of legal right, the plaintiff cannot bring any action. So in the magazine பார்க்கும்பொழுது பிளைன்டிஃப்க்கு டேமேஜஸ் அல்லது லாஸ் ஏற்பட்டிருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய லீகல் ரைட் எங்கேயுமே வயலேட் ஆகிருக்காது. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் லீகல் ரைட் ஈவன் தோ இஃப் தெர் இஸ் அ டேமேஜ் ஆர் லாஸ் ஃப்ரம் த பிளைன்டிஃப் சைட். அப்படி இருக்கும்பொழுது பிளைன்டிஃப் வந்து டிஃபெண்டன்ஸ் எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த மேக்டின் சொல்லுது. ஈவன் தோ அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் அவங்களுடைய லீகல் ரைட் எங்கேயுமே வயலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இழப்பீடாக எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன். எக்ஸ் ஆஸ் அ மில் அண்ட் இஸ் நெய்பர் செட்ஸ் அப் அனதர் மில் அண்ட் தேர்பை த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸ் மில் ஃபால். நவ் எக்ஸ் cannot bring any action against the neighbor and yet X has suffered damage. ஸோ இதில் பார்க்கும்போது எக்ஸ்ன்ற நம்பர் ஒரு மில் வச்சுருக்காரு, ரன் பண்ணுறாரு. அவருக்கு அகெயின்ஸ்டா இல்லை அவருக்கு பக்கத்தில் இன்னொரு நபர் ஒரு மில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ண மில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ தேர்பை எக்ஸோட மில் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஸோ அவர் சஃபர் ஆகிறாரு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட லீகல் ரைட் எதுவுமே வயலேட் ஆகலை. there is no infringement of legal right. So the defendant X மேலே the defendant Y மேலே எக்ஸால் எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் டேம்னம் சைன் இன்ஜூரியா. நம்ம ஃபேமஸ் கேஸ்லாஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்கிரீடியன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது காம்படிஷன் இன் ட்ரேட் சொல்லுவாங்க, அல்லது வென் கண்டக்ட் இஸ் லாஃபுல். இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேசஸ் எல்லாம் அமையும். அதாவது இந்த டேம்னம் சைன் இன்ஜுரி எப்போ இது நடக்கணும் அப்படின்னா இந்த ட்ரேடில் பார்க்கும்பொழுது காம்படிஷன் நடக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதில் அப்படியே காம்படிஷன் சம்மந்தமாக தான் வந்தது இல்லையா. ஸோ அதே மாதிரி சில கண்டக்ட் வந்து லாஃபுல்லாக நடந்தாலும் அங்கே வந்து பிளைன்டிஃபுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி தான் இந்த கேஸாக சொல்லுது. ஸோ நம்ம இது ஒரு ஃபேமஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும், க்ளோசெஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டன்ட் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுவார். அதாவது பிளைன்டிஃப் முதல்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருப்பார், அதில் டிஃபெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு டிஃபெண்டன்ட் வந்து அந்த பிளைன்டிஃப் ஸ்கூல் வந்து வெளியே வந்து அவர் ஒரு ஸ்கூல் தனியாக ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஃபரெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த பிளைன்டிஃப் ஸ்கூல் வந்து அங்கே போய் எல்லாம் ஜாயின் பண்ண ஆசைப்படுவாங்க. இதனால் பிளைன்டிஃப் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய அந்த ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து கொஞ்சம் குறைச்சி அட்மிஷன் போடுவார். பட் இருந்தால் கூட நிறைய மாணவர்கள் வந்து அந்த டிஃபரெண்ட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவருக்கு இந்த பிளைன்டிஃபுக்கு நிறைய இழப்பீடு ஏற்படும். அவருக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவார். பட் அந்த கோர்ட் என்ன சொல்லுன்னா, ஸ்கூல் ரன் பண்ணுறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. பட் உங்கள் ஸ்கூலால் அந்த ஸ்கூலால் பிளைன்டிஃப் ஸ்கூலுக்கு எந்த ஒரு லீகல் ரைட்டும் வயலேஷன் நடக்கலை, அதனால காம்பன்சேஷன் கிடையாதுன்னு சொல்லி அந்த கோர்ட் தீர்ப்பு வழங்கும். ஸோ அதுதான் இது ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். டிஃபெண்டன்ட் வாஸ் அ டீச்சர் இன் த பிளைன்டிஃப் ஸ்கூல். டியூ டு சம் டிஸ்பியூட், defendant left the plaintiff school and started his own school. As the defendant was very much liked by student,
Children left the plain school and joined the different school. Plaintiff sued the defendant for monetary loss. It was held that defendant was not liable. Compensation is no ground of action as no legal right is violated. ஸோ இதில் எந்த ஒரு லீகல் ரைட்டும் வயலேட் பண்ணப்படலை. ஸோ அதனால அந்த பிளைன்டிஃபுக்கு இழப்பீடும் கிடைக்காது. ஈவன் தோ டேமேஜஸ், அதாவது அவருக்கு அந்த ஸ்கூல் பிஸ்னஸ் டவுனாக போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அது லாஸ் தான் இருந்தாலும், பட் அவருடைய லீகல் ரைட் எங்கேயுமே இங்கே டிஃபெண்டண்டால் வயலேஷன்ஸ் பண்ணப்படலை. ஸோ அதனால அந்த பிளைன்டிஃப்க்கு எந்த ஒரு காம்பன்சேஷன் கிடைக்காதுன்னு சொல்லி இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குது. இன்னொரு கேஸ்ல சேஸ்மோர் வெர்சஸ் ரிச்சர்ட்சன், இதுல பார்த்தீங்கன்னா அவரோட கண்டக்ட் தான் லாஃபுல்லாக இருக்கும். கண்டக்ட் இஸ் லாஃபுல், அவருக்கு எந்த ஒரு இழப்பீடும் கிடைக்காது. பட் நம்ம போன கேஸ்ல பார்த்தோம் இல்லையா, க்ளோசஸ்ட் கிராமர் ஸ்கூல், அதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரிகார்டிங் சம்மந்தமாக வர்றது, இதில் கண்டக்ட் சம்மந்தமாக வர்றது. அதாவது a landowner dug a well in his own land, but this deprived a neighbor from using his water, which resulted in great loss to him. It was held that plaintiff had no cause of action and could not sue the defendant because the defendant had exercised his legal right in his land. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஓனர், அதாவது டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவார், தன்னுடைய இடத்துல ஒரு பெரிய கிணறு எடுப்பார். ஸோ அந்த கிணறு எடுக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற நபருக்கு தண்ணி கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். பட் அதெல்லாம் என்ன பண்ணுவார், டிஃபெண்ட் பிளைன்டிஃப் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. பட் இந்த பிளைன்டிஃப் என்ன சொல்கிறாங்க, டிஃபெண்டன்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் தன்னுடைய இடத்துல தான் கிணறு வெட்டினாரு. ஸோ அதனால பிளைன்டிஃபோட லீகல் ரைட்ஸ் எங்கேயுமே வயலேட் பண்ணப்படலை. ஸோ அதனால அந்த பிளைன்டிஃபுக்கு எதுவுமே இழப்பீடு தர வேணாம்னு சொல்லி டிஃபெண்டன்ட்க்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஸோ டிஃபெண்ட் எதுவுமே அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. ஸோ ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் கிணறு வெட்டுறதுனால மற்றவருடைய கிணத்துலேருந்து தண்ணி ஷார்ட்டேஜ் ஆகுது. பட் இது தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு எடுத்ததுனால டிஃபெண்டன்ட்டோட லீகல் ரைட்ஸ், சாரி பிளைன்டிஃபோட லீகல் ரைட்ஸ் எங்கேயுமே வயலேட் பண்ணப்படலைன்னு சொல்லி தான் இங்கே தீர்ப்பு வழங்குறாங்க. தென் இன்னொரு கேஸில் பார்க்கலாம். மோகுல் ஸ்டீம்ஷிப் கோ versus McGregor Co. and Company. The plaintiff and the defendant were each other's competitors in the same line of trade. The defendant formed an association to boycott the plaintiff from the trade that led the plaintiff to be substantial loss. Thus, the plaintiff brought legal action against the defendant. The House of Lords held that the defendant would not be held liable for planning a civil conspiracy against the defendant to injure his trade, as defendant did not do any unlawful act and acted with his rights. Hence, no action would lie against the defendant. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு மேலே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ட்ரேட் சம்மந்தமாக அந்த ட்ரேடர்ஸ்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு ஜாப் விஷயத்தில் ப்ரைஸை குறைப்பாங்க. பட் பிளைன்டிஃப் என்ன பண்ணுவார்னா, இவங்க இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் குறைச்சதுனால பிளைன்டிஃபோட ட்ரேட், அவங்களோட கம்பெனிஸோட ப்ராஃபிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பிளைன்டிஃப் அந்த அசோசியேஷன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவார். பட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ட்ரேட் அதாவது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ட்ரேட் வைஸில் சில கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லை ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் இதனால டிஃபெண்டன்ட்டோட லீகல் ரைட்ஸ், அதாவது பிளைன்டிஃபோட லீகல் ரைட் எங்கேயுமே வயலேட் பண்ணப்படலைன்னு சொல்லி தான் இந்த கோர்ட் இது தீர்ப்பு வழங்கும். இன்னொரு கேஸில் பார்க்கலாம். ஆக்டன் வெர்சஸ் பிளாண்டல், இதுவும் லாஃபுல் கண்டக்ட் தான் இருக்கும். when conduct is lawful. So defendants dug a coal mine in his land. Because of this act of the defendant, the neighboring plaintiff's well became dry. The court held that defendants were not liable as they were exercising only their legal rights in their land. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கோல் மைன் சம்மந்தமாக தன்னோட இடத்துல அவர் எடுக்கிறாங்க. இதனால பக்கத்தில் பிளைன்டிஃபோட இடம் ட்ரை ஆகுது.
அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பிளைன்டிஃப் வந்து டிஃபெண்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுற கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, டிஃபெண்டன்ட் வந்து தனக்கு உண்டான இடத்துல இருந்து தான் அந்த கோல் மைன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அதனால் பிளைன்டிஃபோட லீகல் ரைட்ஸ் எங்கேயுமே இங்கே வயலேட் பண்ணப்படாதுன்னு சொல்லி தான் தீர்ப்பு வழங்குறாங்க. ஸோ சிமிலர்லி பிராண்ட்ஃபோர்ட் கார்பரேஷன் vs பிக்கிள்ஸ், கர்க் vs Gregory, பி சீதாராமையா vs மகாலக்ஷ்மாமா, இது இந்தியன் கேஸ் லாஸ். இந்த 7th ஒன் வந்து இந்தியன் கேஸ் லா, ஆந்திர பிரதேஷ் அந்த கேஸ் அது. ஸோ இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் டு டேம்னம் சைன் இன்ஜூரியா. ஸோ இதை எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, அந்த ஃபார்மேட் வந்து நம்மள கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எவ்ரி இன்ஜுரி இஸ் டேமேஜ் பட் எவ்ரி டேமேஜ் இஸ் நாட் இன்ஜுரி. டிஸ்கஸ் த ஸ்டேட்மெண்ட் இன் த லைட் ஆஃப் டிசைடட் கேசஸ். ஸோ இங்கே எவ்ரி இன்ஜுரி இஸ் டேமேஜ் அப்படின்னா இன்ஜூரியா சைன் டேம்னம், பட் எவ்ரி டேமேஜ் இஸ் நாட் இன்ஜுரி. ஸோ டேமேஜ் வித்தவுட் இன்ஜுரி. ஸோ இந்த 2 லீகல் மேக்ஸிம் பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க வித் சம் கேஸ் லாஸ் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டிஸ்கஸ் த ஸ்டேட்மெண்ட் இன் த லைட் ஆஃப் டிசைட் கேசஸ். ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டு சைன் இன்ஜுரியா சைன் டேம்னம் சொல்லுவோம், தென் டேம்னம் சைன் இன்ஜுரியா ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அது உண்டான கேஸ் லாஸும் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வரும். ஆர்எல்ஸ் உங்கள் ஷார்ட் நோட்ஸில் கேட்டுன்னா ரைட் அபவுட் இன்ஜூரியா சைன் டேம்னம் அண்ட் டேம்னம் சைன் இன்ஜூரியா அப்படி கேட்கலாம். ஸோ இதில் வந்து ஷார்ட் நோட்ஸ்னால கொஞ்சம் கேஸ் லாஸை குறைச்சி எழுதலாம். இது ரெண்டும் இல்லைன்னா வேற மாதிரி கேட்கணும். எப்படி கேட்கலாம்னா, டிஃபரன்ஸ் ஆர் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேம்னம் சைன் இன்ஜூரியா அண்ட் இன்ஜூரியா சைன் டேம்னம் வித் த ஹெல்ப் ஆஃப் த லீடிங் கேசஸ். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ரிகார்டிங் திஸ் லீகல் மேக்ஸிம் இன்ஜூரியா சைன் டேம்னம் அண்ட் டேம்னம் சைன் இன்ஜூரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஜென்ரல் டிஃபென்சஸ் இன் அ டாட் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். வணக்கம்.